மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னா, பலன்களை பாருங்கள், 2 பகுதியாக சொல்கிறேன். 1/6/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள், 1/6/2026லேருந்து 12/2026 வரைக்கும் ஒரு விதமான பலன்கள். ஸோ அந்த பலன்களை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு என்ன பலன்கள் தெளிவாக சொல்கிறோம், பிளானட்டரி பொசிஷன்ஸ் பிரகாரம் அப்படின்றது புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், சனி பகவான் உங்களுக்கு பாருங்கள் 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார். அதுக்கப்புறம் கர்ம சனியாக தான் இருப்பார், ஆனால் பலன்கள் மாற்றி கொடுப்பார். சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார் அப்படின்னும் போது தொழில் ஸ்தானத்தில் சனி, தொழில் கிரகம் தொழில் ஸ்தானத்தில். அப்போ என்ன ஆகும், நிறைய பேர் சொல்லுவாங்க தொழில் ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி இருக்கார் அப்படின்னும் போது தொழில் அமோகமாக இருக்கும், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், அபரிவிதமாக இருக்கும். இதெல்லாமே உண்மைங்க, இதெல்லாமே நானும் ஒத்துக்கிறேன், அதுதான் நானும் பலன் சொல்லுவேன். ஆனால் இங்கே தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்கான், சனி இருக்கான். தொழில் ஸ்தானத்தில் ராகு இல்லை, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இல்லை, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இல்லை, தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கான் கோச்சார பிரகாரம். அப்படின்னும் போது சனிக்கு ஒரு கெட்ட குணம் உண்டுங்க. என்ன அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு உழைக்கிறனோ அதுக்கான பலன்கள் தான் கொடுப்பான். நான் ஒரு பெரிய கன்சர்னுக்கு ஒரு முதலாளி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், முதலாளி நல்லா சாப்பிட்டுட்டு டிவி பார்த்து தூங்கிட்டு என் தொழில் சூப்பராக ஓடணும், டெவலப் ஆகணும்னு நினச்சா ஆவாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியினோட குணாதிசயம் என்ன, ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம், ஒரு யாகம் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சனியை பொறுத்த வரைக்கும் கோயிலும் நானே, கர்ப்ப கிரகமும் நானே, உள்ளே இருக்க சிலையும் நானே, யாக குண்டமும் நானே, யாக சமித்தும் நானே, புரோகிதனும் நானே, அத்தனையும் நானே. அப்படி ஒரு மனுஷன் ஆல்ரவுண்டராக எல்லா விதத்துலேயும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வேலை செய்ய உங்களால் முடியாதா, உங்கள் ஒய்ஃப் பாருங்கள் கீழே போயிட மாட்டீங்க, அப்படியே எந்த நிலைமையில் இருக்கீங்களோ அதே நிலைமையில் இருப்பீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ல் ஒரு பாவி சனி, அந்த சனி இப்படிப்பட்ட பலன்களை தான் கொடுப்போம். ஸோ இந்த பலன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராகு கேதுவை நம்ம பார்க்கலாம். ராகு 9 பாக்கியஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் ராகு அப்படின் போது ராகுவுக்கு நிறைய கெட்ட குணங்கள் இருக்குது. அப்படின்னாலும் அவர் ராட்சஸ் அப்படின்னாலும், பாம்பு கிரகம் அப்படின்னு, சாயா கிரகம், சர்ப கிரகம் அப்படின்னு அவனை என்ன மாதிரி நம்ம சொன்னாலும், பாக்கியஸ்தானத்தில் ராகு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய லக் அப்படின்றத கொடுத்துருவோம். அந்த லக் காசு பணம் ஓரியன்டாகவும் இருக்கலாம், தொழில் ஓரியன்டாகவும் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட இது என் வாழ்க்கை ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. நிறைய பேருக்கு என்ன ஆசை இருக்கும், நான் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை. எனக்கு பாருங்கள், எதிர் வீடு பக்கத்து வீட்டில் நல்ல வசதியாக வாழறாங்கப்பா, நினச்சதை சாப்பிட்றாங்க, நினச்ச ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஆசை. அந்த மாதிரி எது உங்களோட பெரிய லாங்கிங்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவான். ராகுக்கு ஏமாற்ற தெரியாது, அவன் வேணா கொடுத்துட்டு மறந்துடுவான், ஏமாற்ற தெரியாது. இது ராகுனோட ஒரு பெரிய ப்ளஸ், ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்லது தான். அதில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த லக்குனால ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகுறது, நம்ம தப்பாக பயன்படுத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது, அதனால குரு சண்டால யோகம் இருக்குது. அப்போ ராகுனால் வரக்கூடிய கெடுபலன்கள் கிடையாது. ராகுனால் அந்த கெடுபலன்களை இவ்வளோண்டு தான், அதுவும் கிடையாது. ராகுனால் வரக்கூடிய பெரிய நல்ல பலன்கள் அப்படின்றத சாலிடாக அனுபவிப்பீங்க. கேத்து 3ஆம் பாவம், இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தில் கேத்து. எனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குதுங்க. என் தம்பிக்கும் எனக்கும், என் தம்பியை நான் பாருங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்கினேன். என் தம்பி இப்போ என்ன ஏது, என்ன சாப்பிட மாட்டேன்ற, ஏன் சாப்பிட மாட்டேன்ற, அப்படி ஒத்த வார்த்தை கூட கேட்க மாட்டேன்றான். என்னன்னு கேள்வி கூட கேட்க மாட்டேன்றான். நான் யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான், நான் யாரோ மாதிரி என் தங்கச்சி பிஹேவ் பண்ணுறான். அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, அவங்க கூட எனக்கு பேசுகிறதுக்கான நிறைய உறவாடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஏதோ விட்டேத்தியாக பேசுகிறாங்க. அவங்க என் கூட முதல்ல மாதிரி ரொம்ப பாசமாக இருக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு லாங்கிங் இருக்க தான் செய்யும். அது பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு பாருங்கள், தம்பி தங்கச்சி நம்ம செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புறது, வேலைக்கு அனுப்புறது, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6ஆம் மாதம் வரைக்கும். சரி, ஜென்மத்தில் குரு அப்படின்போது 6ஆம் மாதம் வரைக்கும் தேவையில்லாத ஆளுங்கிட்ட சவகாசம் அப்படின்றது வச்சுக்காதீங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும். நிறைய பேருக்கு 6ஆம் மாதம் வரைக்கும் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அனலைஸ் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 1/6/2026 வரைக்கும் இந்த மாதிரி பலன்கள். இந்த பலன்கள் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டால் பெரிய லெவலில் மைனஸ் கிடையாது. ஒன்று, சவகாசத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. யார் ஒரு தேர்ட் பர்சன்ஸ் நம்மக்கிட்ட நல்லா பேசினாலும் நம்பி நிறைய விஷயத்த உங்களோட சீக்ரஸியை சொல்லிடாதீங்க. இந்த 2 விஷயத்தில் மட்டும் கவனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே ப்ளஸ்ஸு தான், கவலைப்பட வேண்டாம். சரி, 1/6/2026 அப்புறம் சனி அதே பாவத்தில் தான் இருப்பார், ராகு கேது அதே பாவத்தில் தான் இருப்பாங்க. வேறு என்ன புது விதமான பலன்? குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம குருவாக இருந்தவர் மாறி உங்கள் 2ஆம் பாவத்துக்கு வரார்.
தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் லார்ட் ஆஃப் 7 and 10, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். கலத்திர ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி அந்த தனஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு, உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்படின் போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா யோக பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அது என்ன யோக பலன்கள்? ஃபஸ்ட்டு விஷயம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். குடும்பம் ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டே இருந்துச்சுங்க. அந்த பஞ்சாயத்து பெரிய லெவலில் காணாமல் போயிடுங்க. ரொம்ப நாள் எங்கள் மாமியார் தாங்க எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க. மாமியார் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரும், உங்களை விட்டு விலக்கிடுவாங்க. அவங்க எப்படி விளக்குவாங்க, ஏதா விளக்குவாங்க தெரியாது. மேபி இன்னொரு பையன் வீட்டுக்கு போயிடலாம், இல்லை அவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கலாம், உங்கள் ஊரில் வைத்தியம் இல்லாமல் அந்த ஊருக்கு போகலாம், அங்கே போய் வைத்தியம் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் எது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அந்த பிரச்சனை குடும்ப ரீதியாக உங்களை விட்டு விலகும். அது பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை அப்படின்றது விலகும். அதனால் குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது வரும். காசு, பணம், வசதி ஏதோ ஒரு விதத்தில் வந்துகிட்டே இருக்கும். குரு பகவான் 2ஆம் பாவத்தில் உட்கார்றாரு அப்படின்னா மட்டுங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குது, நாங்கள் வந்து மூட்டை கட்டி பரன் மேலே தூக்கி போடுற மாதிரி வருமா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு காசு, பணம், வசதி, அந்தஸ்து அப்படின்றது வரும். மனசில் சந்தோஷம், நிம்மதி, குதூகலம். ஃபேமிலியில் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைனாலேங்க நம்ம மைண்டு ஃபுல் ஃப்ரீ ஆகிடும். நம்ம தொழிலில் நிறைய கவனம் செலுத்த முடியும். அதனால் லாபத்தையும் சம்பாதிக்க முடியும். இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குருனோட பார்வை வந்து பாருங்கள் 6, 8, 10 இருக்குது. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குருனோட பார்வை. பொதுவாக வந்து பாருங்கள் 6ஆம் பாவத்தில் உச்சகுருனோட பார்வை இருக்குது அப்படின்போது அது ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா? எதிரிகள் அப்படின்னு எனக்கு யாருமே இல்லைங்க. கடன் பெரிய லெவலில் நான் அடைக்க முற்பட்ட அந்த அடைக்கிற வேலையும் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள்லேருந்து எனக்கு பெரிய ரிலீஃப் இருக்குங்க. நான் நல்லா இருக்கேன். முதல்ல ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு, இப்போ ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குங்க. இது நீங்கள் நிதர்சனமாக இந்த அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 8ஆம் பாவம் துஷ்டானத்தில் உச்சகுருனோட பார்வை. இப்போ மிதுன ராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவர் சார்ந்த உடல் சார்ந்த உபாதைகள்னால கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனாலும் நானும் மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கேன், ரொம்ப சஞ்சலத்துக்கு உள்ளாகி இருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்குங்க. ஆண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத சவகாசத்தினால ட்ராப் ஆகியிருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப்லேருந்து வெளியே வருவீங்க. அந்த தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது பெண்களாக இருக்கலாம். அந்த பெண்கள்கிட்ட நீங்கள் ட்ராப் ஆகியிருந்தீங்க. ஏதோ ஒன்று நான் என்னமோ நல்லா தாங்க பழகினேன். எனக்கு வந்து பாருங்கள் ஃபேமிலியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. என் ஒய்ஃப் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க. அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதனால் நான் நம்பி அவங்கக்கிட்ட பழகினேன். அவங்க இப்போ என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பட்டு இருந்தீங்க. அப்படி இருந்தீங்களான்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. அதே மாதிரி பாருங்கள் தொழில் ஸ்தானத்தில் குருனோட பார்வை. என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு மேன்மை, முன்னேற்றம், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றத சாலிடாக குரு பகவான் கொடுத்துருவார். என்ன ஒரு விஷயம், தொழில் ஸ்தானத்தில் உச்சகுருனோட பார்வை அப்படின்னும் போது தொழில் ரொம்ப சின்சியராக செய்யுங்க. பெருத்த லாபம், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்ன எஃபர்ட்டு பெரிய லாபம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதிர்பார்க்க வேண்டாம். ஓரளவுக்கு மிதுனம் நீங்கள் வந்து பாருங்கள் அதீத புத்திசாலிகள், பேசியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடியவங்க. பேச்சு புத்தி தான் மூலதனம். அப்போ மேக்ஸிமம் நீங்களே வந்து தப்பான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. பியாண்ட் தட் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா பெருசாக தப்பான விதத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட வேண்டாம். ஒரு சிலர், எல்லா ராசிலையும் ஒரு சிலர் வந்து பாருங்கள் தப்பான விதத்தில் சம்பாதிக்கணும் அப்படின்றது சுய ஜாதகமே அப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் மேலே வேறு என்ன ப்ளஸ் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களான தான் பெரிய லெவலில் வருவீங்க அப்படின்னு. இதில் என்னென்னா உச்ச குருனோட 9ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனி மேலே பதியுது. அப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாருன்னு போது நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு லாபத்தை சாலிடாக குருனோட பார்வை உங்களுக்கு கொடுத்துரும். சனி மேலே பதிகிற குருனோட பார்வை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சான்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ 6ஆம் மாதத்துலேருந்து 2026 வரைக்கும் உங்களோட பலன் எப்படி இருக்குன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.